அவருடைய சத்தியத்தை தியானிக்கவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய ஈடுபாடுக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம கற்றுக்கொள்ளுகிற இந்த காரியத்துல நம்ம ரொம்ப நேற்று படிச்சதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு நம்ம இன்னைக்குரிய பகுதிக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். நீங்க எல்லாருமே அந்த இன்றைக்குரிய 5, 6, 7 அதிகாரங்களை படித்துட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நம்ம 1 கொரிந்தியர் படிக்கும் பொழுது அது கொரிந்தியர் சிறுசபைக்கு எழுதப்பட்டதாக இருந்தாலும் இன்றைய நாளிலே நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய தனி வாழ்க்கைக்கு, திருச்சபையின் வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமான ஒரு வசனங்களாக புத்தகமாக இருக்கிறத நம்ம அறிகிறோம். நேற்று தினத்துல படித்த காரியங்களை ஞாபகப்படுத்தும் பொழுது முக்கியமாக நம்ம மற்றவர்களை விமர்சிக்கும் முன்பாக அவர்களை பாராட்ட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். அதே மாதிரி தேவாலயத்துல உள்ள எல்லா விசுவாசிகளையுமே நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். ஒருவருடைய பலவீனத்தை அங்கீகரிப்பது, அப்புறமா தவறாக புரிந்து கொள்ளப்படுவது மற்றும் பிறரால நிராகரிக்கப்படுவது, பிறரால் தாழ்த்தப்படுவது, பழி வாங்காமல் இருப்பது மற்றும் மனிதனிடமிருந்து எந்த மகிமையும் தேடாமல் இருப்பதுதான் சிலுவையின் பாதை. அந்த பாதையில தான் நம்ம போகணும்ன்றது ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். அதோடு கூட இந்த வேளையில நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய ஊழியத்துல ஈக்குவல் அப்படின்றத நினைத்து எல்லா ஊழியக்காரர்களையும் நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டோம். அதனால பவுலை போல நம்ம ஒருவர் நீர் பாய்ச்சினாலும் அதைய கூட நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு பார்த்தோம். இறுதி நாள்ல தேவராஜ்யத்தினுடைய வேலையில குவாலிட்டி, அதாவது குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளவு ஊழியம் செய்யறோன்றதுல, ஆனா தரமாக எவ்வளவு செய்கிறோம் அப்படின்றது தான். ஸோ பவுல் ஒரு தந்தையை போல அந்த மக்களிடத்துல, கொரிந்து சபையின் மக்களிடத்துல பேசினதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த காரியங்கள் 4 அதிகாரங்களும் பிரிவினைகளை குறித்து, அப்புறமா டிவிஷன்ஸ் இந்த சர்ச், அதெல்லாம் பத்தி நம்மளுக்கு படிப்பினைகளை கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்தோம். கிரீட்டிங்ஸ் இருந்தது. அதோடு கூட சர்ச் அந்த பில்டிங்கை பற்றி, டெம்பிள் ஆஃப் த லிவிங் காடா நம்ம இருக்கிறோன்றதை பத்தி, கடைசி 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அவர் நாம் பெற்ற பிள்ளைகள், அதனால நீங்க என்ன பின்பற்றுவர்களாங்க ஆகுங்க அப்படின்னு சொல்லி இதை சொல்றாரு பவுல். சோ நம்முடைய வாழ்க்கையும் அதை வைத்து ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் கிருபை தந்தார். இந்த நாட்கள்ல சிலுவையின் ஞானத்தை பத்தியும் நம்ம படிச்சோம். இன்னைக்கு இந்த 3 அதிகாரம் 5லிருந்து 7 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது சபையில் காணப்பட்ட பிரச்சனைகளை பத்தி நம்ம அறிந்து கொள்கிறோம். இம்மாரலிட்டி, செக்சுவாலிட்டி அண்ட் மேரேஜ். இந்த 3 சாப்டர்ஸ் இந்த 3 காரியங்களை டீல் பண்ணுது. ஒழுக்கக்கேடு, பாலியல் மற்றும் திருமண காரியங்களை அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. இதுல இந்த முக்கியமா இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது தேவாலயம் எந்த விதமான மக்களை ஒழுங்குபடுத்தணும், அது எப்படி ஒழுங்கீனத்தை திருச்சபையில எப்படி கண்டிக்கணும்ன்றது ரொம்ப ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்குது 5ஆம் அதிகாரத்துல. 6ஆம் அதிகாரத்துல சக கிறிஸ்தவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வது எவ்வளவு பெரிய தவறு. எனக்கே இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்குள்ள கடந்து போகும்போது அதை பார்க்கலாம். அதனுடைய பின்பகுதியில பாலுறவு பிரச்சனைக்கு அந்த வேத வசனத்தின் மூலமா ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறாரு. அதே மாதிரி திருமணமான தம்பதிகள் ஒருவருக்கொருவர் உடலுறவு கொள்வதை நிறுத்த வேண்டாம் என்று ஒரு அறிவுரையாக, அது ஒரு கடமை என்பதை அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து விசுவாசிகளாக மாறியவர்களிடம் அவர் திருமணத்தை குறித்து பேசுகிறார். அதே மாதிரி திருமணமாகாத இளம் வயதினருக்கும் திருமணத்தை பற்றி பல காரியங்களை பவுல் இந்த பகுதியில அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது இஸ் கன்ஃபரண்டிங் த இம்மாரலிட்டி இன் த சர்ச். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா தேவாலயத்துல ஒழுக்கக்கேட்டை அவர் எதிர்கொள்வதை குறித்து எழுதுகிறார். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் வசனத்திலேயே, 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாய் இருக்கிறதே அப்படின்னு விபசார பாவத்தை குறித்து அவர் அப்படியே கண்டித்து எழுதுறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்தை அவங்க கண்டுக்கிடாம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க சரீரத்திலே உங்களுக்கு தூரமா இருந்தும் ஆவியிலே உங்களோட கூட இருக்கிறவனா இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல உங்களுக்கு நான் சில ஆலோசனையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 4, 5 வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட
கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அதுதான் நீங்க கொடுக்க வேண்டிய பிரிஸ்கிரிப்ஷன். அதுதான் நீங்க கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட். அப்படிப்பட்டவனை உடனே நீங்க திருச்சபையிலிருந்து விலக்க வேண்டும். அந்த மாதிரி அவர் கண்டித்து அவர் எழுதுறார். நீங்க அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஆனா தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இதுல இருந்து ஒரு டீச்சிங் நம்ம ஆக்சுவலா எடுத்துக்கொள்றோம். இதுல என்ன அப்படின்னா, த பியூரிட்டி ஆஃப் த சர்ச், அந்த திருச்சபையினுடைய அந்த பரிசுத்தத்தை குறித்து அவர் வைராக்கியம் உள்ளவரா இருக்கிறார். அப்போ ஆனா இன்னைக்கு நம்ம திருச்சபையில யாராவது அப்படி செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்களை நம்ம கண்டிக்க நம்ம முன் வருவோமா? எசேக்கியேல்ல கூட ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஏதாவது தப்பா நம்ம பார்த்தோம்னா நம்ம வார்ன் பண்ணணும். ஏன்னா நம்மள ஆண்டவர் காவற்காரனா வச்சிருக்கிறேன்னு. ஆனா நம்மளால பேச நிறைய நேரங்கள்ல அது முடியறதில்ல. இதெல்லாம் நமக்கு என்ன வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேத வசனம் நம்மளுக்கு ரொம்ப அழகா சொல்லுது. நம்ம சொந்த பெயரை காட்டிலும், நற்பெயரை காட்டிலும் திருச்சபையின் தூய்மையை நேசிப்பதற்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்தப்படுகிறோம். அதுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் குடுத்திருக்கிறேன். அதுலயும் அந்த நீதிமன்றத்துக்கு போகாதபடி நம்ம எப்படி நம்மளுக்குள்ளேயே அதை பேசி தீர்க்கணும்ன்றத பத்தி மத்தேயு சுவிசேஷத்துல ஆண்டவரே சொல்ற வார்த்தைகள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் அதிகாரத்துல 15-18 வசனம் வரைக்கும். இன்னைக்கு இந்த மாதிரியான தவறுகளை எவ்வளவு சீரியஸா அத கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அத எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 6, 7 வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அப்படின்னு சொல்லிட்டு, அதுல பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறதுனால, நம்ம என்ன பண்ணக்கூடாது? பழைய புளித்த மாவோடே இத என்ன பண்ணக்கூடாது? நம்ம அனுசரிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அ ப இதுல யாத்திராகம புஸ்தகத்துல நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரெஃபரன்ஸஸ் கொஞ்சம் குடுத்திருக்கிறேன். நீங்க வேணா பார்க்கலாம். அந்த க அவங்க எல்லாம் எகிப்த விட்டு கிளம்பும் பொழுது, அந்த எப்பவும் பண்ணுகிறதை போல இல்லாதபடிக்கு, அந்த புளித்த மாவில்லாத அப்பத்த அவங்க செய்தாங்க. ஏன்னா, அது புளிக்கிறதுக்கு அவங்களால வைக்க முடியாது. அதனால உடனே சாப்பிடணும். அதுக்காக அந்த வைத்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்காக அந்த அந்த ஜர்னி அவசரமாக செய்யப்பட்டதாக அது இருந்தது. நம்மளுக்கு நல்லா தெரியும். நின்னுகிட்டே அவங்க அந்த பஸ்காவ ஆசரிச்சுட்டு உடனே அவங்க கிளம்புனதெல்லாம். இப்ப நமக்கு கிறிஸ்து பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார். அப்போ கிறிஸ்து நமக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டதுனால நமக்கு திருச்சபையினுடைய தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியமாக காக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த பழைய புளித்த மாவு அதோட கூட இணைக்கப்படக்கூடாது அப்படின்னா, அது சின், பாவம். பாவம் ஒருவேளை கடவுளுடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இனியும் அந்த பழைய பாவத்தோட நான் விளையாடவே கூடாது. அதை குறித்த ஒரு சரியான தெளிவோடு அத நான் அத கம்ப்ளீட்டா என்ன விட்டு நான் விலக்கணும் அப்படின்றது தான். அந்த 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில பார்த்தீங்கன்னா, துர்க்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும். இப்ப இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுவித்ததுனால, கடந்த கால பாவங்களுடன் அந்த பழைய புளித்த மாவு நம்மள ஒண்ணும் அது செய்யவே கூடாது. நம்ம அதனால ஆட்கொள்ளப்பட்டு இருக்கவே கூடாது. அதுக்கும் நமக்கும் ஒரு கம்ப்ளீட் லைன் ஒரு 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 பிரிவு இருக்கணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம். அடுத்ததாக உள்ள வசனங்கள நம்ம பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ பிரிவினையின் கொள்கைகள அந்த இடத்துல சொல்றார். அதாவது இந்த கண்டிக்கிறத பத்திலாம் அவர் சொல்லும்பொழுது, செக்சுவல் இம்மாரல் பீப்பிள கண்டிக்கிறத பத்தியெல்லாம் அவர் சொல்லும்பொழுது, அவரு ரொம்ப அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்டின்னா, ஒழுக்கக்கேட சீரியஸா நம்ம க க கண்டிக்கணும். விபசாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் அப்டின்னு சொல்லி அவர் எழுதுற அடுத்த 2 வசனங்கள் எல்லாம் 3 வசனங்கள நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்கள யார அப்படி கண்டிக்கணும்? திருச்சபையில் இல்லாத வேறொரு ஆள இல்ல. திருச்சபையில் இருக்கிற நம்மளுடைய சகோதரர் எண்ணப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடே கூட புசிக்கவும் கூடாது. அதுல அந்த கமெண்ட்ரி எழுதும்போது ஒருத்தர் எழுதுறாரு. அதாவது இப்படிப்பட்ட பீப்பிளோடயே நீ பிரிந்து தான் வாழணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே நம்மளால வாழ முடியாது. ஆனா இப்படிப்பட்டவர்கள் திருச்சபையில இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களோடு நாம் கலந்து வாழக்கூடாது. அப்போ நம்ம
ஆண்டவரால கழுவப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னும் பொழுது, இந்த அசூசியான காரியங்கள் திருச்சபைகளுக்குள்ளே எந்த நபரிடத்திலும் காணப்படக்கூடாது என்பதை வைராக்கியமாக அவர் எழுதுகிறார். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அதுதான் அவர் சொல்றார். ஆரம்பிக்கிற வசனத்துல இருந்தே உங்களுடைய சகோதரனிடத்துல இந்த மாரி சகோதரியினிடத்துல இந்த மாரியான தவறுகள் காணப்பட்டா, திருச்சபையில் உள்ள உங்களுடைய அந்த கூட்டத்துல, அந்த ஐக்கியத்துல இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவைகளை உடனடியாக நீங்கள் க களைத்து போட வேண்டும். அவர்களை உடனடியாக நீங்க பிரித்து விட வேண்டும். ஏன் அப்படின்னா, திருச்சபையினுடைய பரிசுத்தம் அதனால அசுசிப்படக்கூடாது. ஸோ ஹோலி லைஃப் இஸ் அ காலிங். பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு அழைப்பு. அந்த பரிசுத்தத்தை எந்த காரியமும் கெடுத்து விடக்கூடாதுன்றதுல பவுல் அவ்வளோ வைராக்கியத்தோட அந்த கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுறாரு. ஏன்னா, கொரிந்திய திருச்சபையில ரொம்ப அதிகமா காணப்பட்டது இந்த செக்ஷுவல் சின் தான். அதனால அத குறித்து அவர் ரொம்ப கண்டித்து எழுதுகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம, அவர் அந்த இந்த நாட்களுக்குரிய காரியங்களையும் நம்ம அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. ஒருவேளை இன்றைக்கு நம்மளுடைய திருச்சபைகளில அப்படி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த மேல சொல்லப்பட்டிருக்கிற பாவங்கள் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம அப்படிப்பட்டவர்களை நம்ம போய் கண்டிக்க முடிகிறதா? அப்படிப்பட்டவர்களை நம்மளுடைய திருச்சபைகளிலிருந்து விலக்க முடியுமா? அதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்குல்ல. ஆனா நம்ம அட்லீஸ்ட் ஜெபமாவது பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற ஒரு முக்கியமான காரியம். அடுத்த அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து வரும் பொழுது, ரொம்ப அதிகமா வழக்குகளை பத்தி நமக்கு ஒரு பயங்கரமான பாடமா இருக்கு அந்த பகுதி. அதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லா சூட்ஸ் வழக்குகள பத்தி அவர் எழுதுறாரு. அதுல முதல் வசனத்திலேயே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் அநீதிக்காரர் இடத்துல செல்லுவதை அவர் கண்டிக்கிறார். உங்களில் ஒருவனுக்கு வேறொவனுடைய வழக்குண்டானால், வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறதென்ன? அதாவது ஒரு திருச்சபைக்குள்ள திருச்சபை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்துவிட்டது, ஒரு வழக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், திருச்சபைக்குள்ளேயே அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றார். வெளியில இருக்கிற ஆண்டவரை அறியாத ஒரு அநீதிக்காரர் இடத்துல இது போச்சு அப்படின்னா, அது ரொம்ப கேவலமான ஒரு காரியம்ன்ட்டு அவர் ரொம்ப அழகா சொல்றார். 2வது வசனத்துல இருந்து 6வது வசனத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் எழுதுறாரு, கிறிஸ்தவர்களே இதற்கு தீர்ப்பு செய்ய வேண்டும். ஏன்னா, நம்ம தான் தேவ தூதர்களை கூட நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அதனால அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்ளக் கூடாது இருக்கிறது எப்படி? அப்படின்னு கேட்கிறாரு. இத அது அந்த 5ஆம் வசனம் ஆரம்பிக்கும்போது சொல்றாரு, உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதைச் சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவ்விசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? அப்படின்னு சொல்லி கேட்கிறார். தவறு செய்த மனிதன நீங்க கண்டிக்கணும். அதே சமயத்துல அநியாயம் இருந்துச்சுன்னா, நீங்க ஏன் அத உங்களால தாங்கிக் கொள்ள முடியல? அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அதுல சொல்லிட்டு அவர் சொல்றாரு, "நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள். சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே." சகோதரருக்கும்னா, திருச்சபையில இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர். இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபைகள யோசித்து பார்க்கலாம். எத்தனை திருச்சபைகளில, எத்தனை வழக்குகளில வேதனை உண்டாக்குகிற காரியமா இருக்குது. இத நம்ம படிக்கும் பொழுது, இந்த வசனங்களுக்கு நம்ம எவ்ளோ தூரமா இருக்கிறோம். அதுல அத விட ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அந்த அடுத்த 2 வசனம் தான். தயவுசெய்து உங்க பைபிள அத நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. "அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா?" யாரு அநியாயக்காரர்ன்னு சொல்றாரு? யாரு அநியாயம் செய்கிறவங்கன்னு சொல்றாரு? இந்த மாதிரி வழக்குகளை உலகத்தாரிடத்துல, புறஜாதிகள் இடத்துல, லா சூட்ஸ வெளிய சர்ச்க்கு வெளிய கொண்டு போய் பேசுகிறவர்களை அநியாயக்காரர் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபசாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நமக்கு மத்ததெல்லாம் நல்லா தெரியும். விக்கிரக ஆராதனைக்காரன் போமாட்டான், விபசாரக்காரன் போமாட்டான், சுயபுணர்ச்சிக்காரன் போமாட்டான், திருடன் போமாட்டான், பொருளாசைக்காரன் போமாட்டான், வெறியன் போமாட்டான், கொள்ளைக்காரன் போமாட்டான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்த 2 வார்த்தைகள். அநியாயக்காரர். அந்த அநியாயக்காரர்
இந்த இந்த மாதிரி வழக்குகளை புறஜாதிகளிடத்துல கொண்டு போகிற மக்கள், அதுக்கப்புறம் வந்து உதாசீனர், 10ஆம் வசனத்தின் மத்திய பகுதியில இருக்க உதாசீனர், லத்தார்ஜிக் அபவுட் த கிறிஸ்டியன் லிவிங், அல்லது அதாவது நிர்விசாரமாய் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை, இல்ல அப்படி உதாசீனமா இருந்தா கூட நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம்ல. நம்மள வந்து செக் பண்றதுக்கு வந்து ஆண்டவர் நம்மள அழைக்கிறார். ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பங்கள்ல கூட இன்னைக்கு நிறைய லாசூட்ஸ், நிறைய பிரச்சனைகள். ஆனா அதை திருச்சபையில போய் அவர்களால சால்வ் பண்ணிக்க முடியவே இல்லை. அந்த பிராக்டிஸ் இல்லவே இல்லை. ஆதி திருச்சபையில இருந்து அப்படிப்பட்ட வழக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லவே இல்லை. எல்லாமே எங்க போகுதுன்னா கோர்ட்டுக்கு தான் உடனே போகுது. ஆனா இன்னைக்கு அது போகலாமா? இந்த இடத்துல சொல்லியிருக்கு போகக்கூடாது. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம வாழ வேண்டி இருக்குது. அடுத்த பகுதியை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது பார்த்தா, பாலியல் தூய்மையை பத்தி அவர் ரொம்ப அழகா எழுதுறார். அதுல எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்க 12ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில அனைத்தும் வந்து பெர்மிசிபிள் கிடையாது. 12வது வசனம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும், எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும், நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த வசனத்தை நான் வந்து அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு விளக்குறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். அது நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 13, 14 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? உணவு சாப்பிடுறது, உணவு மற்றும் உடல் உறவுக்கான விருப்பங்கள் வந்து ஒரே மாதிரியானது அல்ல. ஆனா நம்முடைய சரீரம் வந்து தேவனுடையது. அதனால நீங்க கிறிஸ்துவின் ஒரு அங்கமா உங்க உலர்கள் இருக்கனால அதை கரெக்டா, அதை வந்து பரிசுத்தத்தோடு அதை நீங்க என்ன செய்யணும்? அதை அனுசரிக்கணும். அந்த ஒழுக்கக்கேடு இல்லாத ஒரு செக்ஷுவல் லைஃபை நம்ம வந்து பாலியல் வாழ்க்கைய வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. 18வது வசனத்துக்கு வரும்பொழுது, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறனோ சுயசரித்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனா இருக்கலாம். எவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கூட இந்த ஒழுக்கக்கேடு நிறைய இடத்துல காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையில யாரையாவது நம்ம பார்த்தாலே இச்சையோட அது வந்து பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து அந்த ஒழுக்கக்கேடு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு ரொம்ப துணிகரமா இதை செய்கிறவர்கள் மேரிட் பீப்புள் ஆர் தேர். ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை. அப்படிப்பட்டவர்களை நம்ம நம்ம அறிந்திருப்போம் என்று சொன்னால் அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. எப்படி நம்ம ஆண்டவரால உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவரை கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்கள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற விதத்துல நம்மளுடைய பாலியல் தூய்மையை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் இந்த பகுதியில நினைவுபடுத்துகிறார். இந்த 12ஆம் வசனத்தை விளக்குகிறதற்கு இந்த அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குல்ல, எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அதுல வந்து இந்த இங்கிலீஷ் அந்த அந்த பகுதியினுடைய அந்த அந்த 6th சாப்டர் 12th வேர்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது, எவ்ரிதிங் இஸ் பெர்மிசிபிள் ஃபார் மீ பட் நாட் எவ்ரிதிங் இஸ் பெனிஃபிஷியல். எவ்ரிதிங் இஸ் பெர்மிசிபிள் ஃபார் மீ பட் ஐ வில் நாட் பி மாஸ்டர்ட் பை எனிதிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல பெனிஃபிஷியல்னு போட்டிருக்கு. நான் வந்து ப்ராஃபிட்டபிள், இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வந்து ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு வந்து மனிதர்கள் வந்து வாழக்கூடிய வாழ்க்கையில வந்து 3 விதமான நிலைகள் இருக்கிறது. there are 3 different levels. ஒண்ணு வந்து சட்டத்திற்கு புறம்பா வாழ்கிற அன்ரைச்சியஸ் லைஃப், நேர்மையற்ற வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அன்லாஃபுல் திங்ஸ் செய்யற ஒரு வாழ்க்கை. இன்னொன்னு வந்து லாஃபுல்லா இருக்கிறது, அதாவது
நல்ல சட்டபூர்வமாக நீதியான ஒரு வாழ்க்கை, ரைச்சியஸ் லிவிங். யாருக்கும் எந்த கேடும் செய்ய மாட்டோம். நல்லபடியா தான் நாங்க இருப்போம். நாங்க உண்டு, எங்க வேலை உண்டு. நல்லபடியா தான் நாங்க ஆண்டவருக்கு முன்னாடி வாழ்றோம். அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். இன்னொன்னு ஒரு கூட்டம் ப்ராஃபிட்டபிள், லாபகரமானதை மாத்திரம் செய்கிற ஒரு கூட்டம். அடுத்தது நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல, தி சீக்ரெட் ஆஃப் அ காட்லி லைஃப் லைஸ் இன் தி சாய்ஸஸ் வி மேக். இந்த 3ல எதை நம்ம தெரிந்தெடுத்துக் கொள்கிறோம்? ஒரு தெய்வீக வாழ்க்கையினுடைய ரகசியம் வந்து இந்த 3ல நம்ம எதை தெரிந்தெடுத்து, இந்த 3ல எது எப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்கிறோம்? நம்முடைய தெரிந்தெடுப்பு இந்த 3ல எதுவா இருக்குது? அப்படின்றத தான் சிந்திக்கிறதுக்கு இந்த வசனம் நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அநேக காரியங்கள். இத நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக. அன்லாஃபுல் வந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். நேர்மையற்ற ஒரு வாழ்க்கைய பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஆனா லாஃபுல் அண்ட் ப்ராஃபிட்டபிள பத்தி நமக்கு ரொம்ப இன்னும் நெறைய தெரிய வேண்டியிருக்கிறது. ஒருவேள ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது தப்பா? தப்பு கிடையாது. ஆனா அந்த நியூஸ் பேப்பரயே நான் 10 மணி நேரம் வாசிக்கிறேன் அப்படின்றது லாஃபுல் தான். ஆனா அத விட எனக்கு லாபகரமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, அதுல குறித்த நேரத்தை நான் முடித்துவிட்டு, அதுல எனக்கு நேரம் நெறையா இருக்கும் அப்படின்னு சொன்னா, வேதத்தை தியானிக்கிறதுக்கு நான் நேரம் எடுத்துக்கொள்வது தான். இன்னைக்கு வந்து இணையதளத்தை யூஸ் பண்றதுல வந்து சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், செல்போன்லயோ, லேப்டாப்லயோ, டெஸ்க்டாப்லயோ எப்படியோ இந்த இன்டர்நெட்ட யூஸ் பண்றவங்க வந்து பெருகி விட்டார்கள். அதனுடைய நேரம் அதோட கூட நேரத்தை செலவழிக்கும் பொழுது, நான் வந்து மெசேஜ் தானே ஆஃபுல்லா இருக்க திங்ஸ தான் நம்ம பண்றத வந்து நம்ம நீதியாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தனிப்பட்ட விதத்துல வேதத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் எடுத்திருக்கிறோம்? அது நம்முடைய மனமகிழ்ச்சியா இருக்குதா? அதுதான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆனா அதுதான் ப்ராஃபிட்டபிள். ஆண்டவரை பற்றி நான் அதிகமாய் அறிந்து கொள்ளத்தான் வேத வசனம் எனக்குள்ள அதிகமா வரதான் நான் கழுவப்பட்டு கிறிஸ்துவை போல மாறுகிறதுல நான் முன்னேறவே முடியும். கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் அப்பொழுதுதான் எனக்கு வரும். இல்லாட்டா அவரை போல அன்பு கூற, அவளை போல மன்னிக்க, அவளை போல தயவா இருக்க, அவளை போல நற்குணங்கள்லாம் நமக்கு வரவே வராது. அது வரணும்னா ஹவ் மச் டைம் ஐ சிட் வித் த லார்ட் அட் ஹிஸ் ஃபீட், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதே மாரி, சுத்தமான டிவி நிகழ்ச்சிகள தான் நான் பார்க்கிறேன். ஆனா, அத நான் 4 மணி நேரம் டெய்லி பார்க்கிறேன். அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிலர் வீட்ல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து இந்த கிறிஸ்டியன் சேனல் பாடிக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி யாராவது பிரசங்கம் பண்றத கேட்டு அது கேட்கறாங்களோ இல்லையோ, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம நெனச்சுக்கிறோம். அதெல்லாம் அப்படி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, வி ஸ்பெண்ட் டைம் வித் காட். இட் இஸ் நாட் தட் வே. அப்படிப்பட்ட ஒரு அ கிறிஸ்துவோடு செலவழிக்கிற நேரத்த வந்து ஆண்டவர் அப்படிப்பட்ட சமயத்த விட ஆண்டவரோடு கூட தனிமையில நம்ம வந்து வேதத்தோடு கூட அல்லது நம்ம பாடி, நம்ம ஆராதித்து, அப்படி அவரோடு கூட நம்ம உறவு கொண்டு அந்த நேரத்த செலவழிக்கிறது தான். அறைக்குள்ள போய் பூட்டிக்கிட்டு அந்தரங்கத்துல இருக்கிற பிதாவ நோக்கி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேள நம்ம இன்னைக்கு நம்ம கையில நெறைய பணம் இருக்கு. இது அதுன்னு நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கடையில போய் வேண்டிய துணி, நான் ஒரு எக்ஸாம்பிள்க்காக துணின்னு போட்டிருக்கேன். இன்னைக்கு கேட்ஜெட்ஸ் கூட. இப்படி நெறைய இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர் வந்து அப்படி ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோனே அத தூக்கி போட்டு இன்னொன்னு வாங்குறது. அந்த காலத்துல எல்லாம் 1 வாட்ச் தான் நம்ம வச்சிருப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஈஸியா வச்சிருக்கிறாங்க. 20 வாட்ச், 40 வாட்ச். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெருமையா வேற பேசிக்கொள்ளுகிற காலத்துல இருக்கிறோம். இட் இஸ் வாட்ச் வாங்குறது தப்பா? தப்பு கிடையாது. இட் இஸ் லாஃபுல். பட் அத்தன வாட்ச் வாங்குறது எனக்கு ப்ராஃபிட்டபிளா? என்னை சுத்தி தேவையுள்ள மக்கள் அவ்ளோ பேர் இருக்கும் பொழுது, வாட்ச் கூட கட்ட முடியாம அவ்ளோ பேர் இருக்கும்போது, நான் அத வச்சுக்கிறது எனக்கு அவ்ளோ சிறந்தது தானா? அதுதான் வேதம் எனக்கு கற்பித்துக் குடுக்குதா? அதே மாரி ஸ்பெண்டிங் மச் டைம் வித் ஃபிரெண்ட்ஸ், நண்பர்களோடு நேரம்ல, ஃபோன் எடுத்தா பேசிக்கிட்டே இருக்கிறது. எவ்வளவோ அந்த மாரியான காரியங்களில நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் வெளியில சுத்த போறது, அல்லது அம் ஒரு ஷாப்பிங் போறது, அல்லது சும்மா ஒரு மால்க்கு போறது, அப்படி நெறைய நேரத்த அதுக்காக செலவு பண்ணுவோம். ஆனா, தேவனோடு உள்ள நேரம், தனிமா தனி தனிமையாய் நான் ஆண்டவரோடு அவர் தான் என்னுடைய நெருங்கிய நண்பர். ஹி இஸ் மை பெஸ்ட் ஃபிரெண்ட். அவரோடு நான் எவ்வளோ நேரம் செலவு பண்றேன். ஸோ இப்படி நம்ம வந்து யோசித்து பார்க்கும்பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் நாட் வாட் இஸ் லாஃபுல் தட் இஸ் குட் ஃபார் மீ, பட் இட் இஸ் வாட் இஸ் ப்ராஃபிட்டபிள். எனக்கு வந்து எது வந்து பிரயோஜனமா இருக்கிறதோ, அதுதான் எனக்கு தகுதி. அதுதான் தகுதியானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம கற்றுக்கொள்றது என்ன? செலக்ட் ப்ராஃபிட்டபிள் ஃப்ரம் த லாஃபுல். சட்டப்படி நல்லதை விட லாபகரமானதை நம்ம தெரிந்தெடுத்துக் கொள்வது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் பிரயோஜனம். நீங்க எல்லாரும் உங்க டைமை ஒதுக்கி இப்படி ஒரு 1 மணி நேரம் இந்த பைபிள் ஸ்டடியில ரெகுலரா நீங்க எல்லாம் பங்கு பெற்று ஆண்டவரை அறிந்து கொள்வதில நீங்க ஆர்வம் காட்டுவது மிகவும் நல்லது.
ஆனால் அதுக்கப்புறம் போய் இந்த வசனங்கள வைத்து நம்ம தியானிக்கணும். ஆண்டவரோட பேசணும். ஆண்டவரே, நீங்க இந்த பைபிள் ஸ்டடில இதெல்லாம் எனக்கு கற்றுக் குடுத்துருக்கீங்க. இன்னும் இந்த பகுதியிலருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளணும்? என்னோட பேசுங்க. அப்படி நம்ம உட்காரும்பொழுது ஆண்டவர் ரொம்ப அழகா நம்மளோட கூட பேசுவாரு. அவர் பேசுறத நம்ம கேட்க முடியும். அதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அந்த நமக்கு ஒரு கிறிஸ்தவனா இருப்பதனால உண்டாயிருக்கிற ஒரு பெரிய பாக்கியமே அந்த ரிலேஷன்ஷிப் தான். அடுத்தது பிரின்சிபல்ஸ் ரிகார்டிங் மேரேஜ் அண்ட் சிங்கிள்னஸ். இது கொஞ்சம் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி தான் இது கூட. 7வது அதிகாரம். திருமணம் மற்றும் தனிமையை பற்றிய கோட்பாடுகள். இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து நெறைய நேரம் சில வசனங்கள வந்து சிலர் பேசுகிறத வந்து நம்ம கேட்கலாம். ஆனா இந்த வசனங்கள நம்ம சரியா புரிந்து கொண்டால் தான், நம்முடைய இளம் சமுதாயத்தினருக்கு நம்ம வந்து ஏதாவது கவுன்சில் பண்ண வேண்டியிருந்தாலும் சரி, அல்லது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள சரியா தெரிந்து கொண்டா தான், நம்ம வீட்டுக்கும், நம்ம குடும்பத்துக்கும் கூட அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆன்சர் டூ கொஸ்டின் அபவுட் செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் மேரேஜ். திருமணத்துல வந்து பாலியல் உறவுகள பற்றிய கேள்விகள் இருந்தது. அவருக்கு வந்த கடிதத்துல. அதற்குரிய பதில்களை தான் இந்த இடத்துல அவர் எழுதுகிறார். அதுல வந்து 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள பார்த்தோன்னா, தூய்மையின் கோட்பாடுகள அவர் எழுதுறார். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறேன் என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும், அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லி எழுதுறார். சோ, த பியூரிட்டி இன் அ மேரேஜ், அந்த திருமணத்தில் இருக்க வேண்டிய பரிசுத்தம், புருஷன் மனைவிக்கு மத்தியில இருக்க வேண்டிய அந்த ஐக்கியம், அதை பற்றி அவர் இந்த இடத்துல தெளிவாக எழுதுகிறார். அந்த தூய்மை காக்கப்படுவது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அந்த மற்ற ஒரு 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 ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ மற்ற எதிர்ப்பாளரை தொடுவது சரியல்ல அப்படின்றத தான் சொல்றார். ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இன்னைக்கு வந்து நெறைய இதெல்லாம் வந்து நெறைய காமனா ஆயிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இந்த காரியங்கள் சொல்லிக் குடுப்பது ரொம்ப அவசியம். 3லிருந்து 6ஆம் வசனத்துல பார்க்கும்பொழுது, திருமணத்தில் பரஸ்பர பாலியல் பொறுப்புகளை பத்தி அவர் எழுதுறார். அதுல ரொம்ப அழகா அவர் எழுதும் பொழுது, புருஷன் வந்து மனைவியுடைய சரீரத்துக்கு அதிகாரி, அது மனைவி வந்து புருஷனுடைய சரீரத்துக்கு அதிகாரி அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆ 5ஆம் வசனத்துக்கு வரும்போது, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையாயிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாகச் சொல்லாமல் யோசனையாகச் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ தே ஹேவ் டு பி டுகெதர் அப்படின்றத ரொம்ப ஒரு அழகா அவர் வந்து அந்த இடத்துல வந்து எழுதுறார். ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக தான் கணவனையும் மனைவியும் படைத்திருக்கிறார். ஸோ அவங்க வந்து பிரிந்து இருப்பது இன்னைக்கு வந்து சம்பாதிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று விட்டுட்டு போயிட்டு ஃபேமிலிய தனியா இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. பட் எல்லாருமே வந்து சுத்தமான வாழ்க்கை தான் வாழ்றாங்களான்னு பார்த்தா இல்ல. நெறைய தவறான ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளலாம் அதனால போறவங்களா இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற சில உணர்வுகளை தீர்த்துக் கொள்ள கணவனும் மனைவியும் கண்டிப்பாக இணைந்து வாழ்வது மிக மிக அவசியமா இருக்கிறது அப்படின்றத அவர் யோசனையா சொல்றேன் அப்படின்னு சொல்றார். அதே மாரி 7லிருந்து 9 உள்ள வசனங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, அவரது ஈவுகளின்படி தனிமையா இருக்கலாம். சிங்கிள்னஸ் அக்கார்டிங் டூ ஹிஸ் கிஃப்ட்ஸ். எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும், மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களையும், கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆம். அதுல வந்து ரொம்ப இந்த 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 இடத்த அவர் வந்து தன்னுடைய காரியத்த எக்ஸாம்பிளா தான் சொல்றாரு. ஆனா, ஆ கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான அந்த பாலியல் உறவுகளில அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றத வந்து ஒரு கடமை. 3, 4 வருஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அத வந்து ஒரு கடமை. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று சொல்லுகிறார். அது மாதிரி இத வந்து ஒரு கடமையாக அவர் சொல்லிட்டு, தனிமையா இருப்பதுல கூட அவங்க வந்து அதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த உறுதி தனிமையாய் வாழ வேண்டும் என்கிற உறுதி அவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் அப்படி வாழலாம். இல்லை என்று சொன்னால், அவர்கள் திருமணம் பண்ணிக்கொள்வது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில வந்து அவர் முடிக்கிறார். அதைத் தொடர்ந்து எழுதும் பொழுது, விவாகரத்தை பத்தி அவர் எழுதுகிறார். பிரிந்து போனால் அவள் விவாக அ விவாகரத்து பத்திய கேள்விகள தான் அவர் வந்து அட்ரஸ் பண்றாரு.
10th and 11th verseல பார்க்கும்போது, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனுடைய ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்கிறதாவது, சகோதரனுடைய மனைவி அவிசுவாசமாய் இருந்தும் அவனுடனே வாசமாய் இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன் அப்படின்னு சொல்றார். மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது அப்படின்னு சொன்னார். பவுல் வந்து சில எழுத்துக்களை எழுதும் பொழுது, சில வசனங்களை எழுதும் பொழுது, இது நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்றத அவர் எழுதுறார். அப்போ அவர் வந்து விவாகரத்து அவர் வந்து ஆண்டவர் அனுமதிக்கல அப்படின்றத அவர் சொல்றாரு. ஆனா அந்த 12th verse வரும் பொழுது, கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது, சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். ஏன்னா அவிசுவாசியான புருஷன் வந்து விசுவாசியா அந்த மனைவியை மாத்த முடியும். அந்த மாதிரி அடுத்த 2 வசனங்கள்ல வந்து அவர் எழுதுறார். சோ மனைவியானவளே 16வது வசனத்துக்கு வரும் பொழுது, மனைவியானவளே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பேசேஜ வந்து அவருடைய சொந்த அட்வைஸா வந்து அவர் அந்த இடத்துல வந்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம பின்னாடி வரும்போது இன்னும் சில காரியங்களை நம்ம கத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மேலோட்டமான ஒரு கொள்கை. நீங்க எப்படி அழைக்கப்பட்டிருக்கீங்களோ, அப்படி நீங்க வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, ஒருவேளை விசுவாசியானவன் விசுவாசியோடு கூட இணைக்கப்படுகிறதுக்கான வழிமுறைகள் வகுக்கப்பட்டு விசுவாசியோடு இணைக்கப்பட்டிருந்தால் ரொம்ப நல்லது. 2 பேரும் சேர்ந்து அவிசுவாசியான ஒருவனோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இணைக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, உங்க விசுவாச வாழ்க்கை அவங்களுடைய அவிசுவாசத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஆனா கர்த்தர் யார் யாரை எப்படி அழைச்சிருக்கிறாரோ அப்படி நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸாம்பிள வந்து இந்த இடத்துல வந்து அவர் கொடுக்கறத வந்து நம்ம பார்க்கிறோம். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்தம் சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா 17வது வசனத்துல 20வது வசனத்துல தொடர்ந்து 24வது வசனத்துல கூட அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் அப்படின்னு திருப்ப அவர் வந்து சொல்றாரு. சோ ஆண்டவருடைய அழைப்பு ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒருவேளை அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து விருத்த சேதனத்தை முக்கியப்படுத்தினாங்க. ஆனா கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பிறகு வந்து we are saved by faith. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். சோ விருத்த சேதனம் இல்லாதத வந்து அக்செப்ட் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரூல் இதுல கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய திருமணத்துல உங்களுக்கு ஆண்டவர் அளிக்கப்பட்ட கிருபை எப்படியோ, உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் விசுவாசியான புருஷனையோ மனைவியோ கொடுத்திருந்தாலும் நல்லது. அவிசுவாசியார ஒருவரை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணலாம்? உங்க விசுவாசத்தின் மூலமா அவங்கள நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தலாம். அப்போ நம்ம எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில கடவுள் நம்மளை வைத்திருந்தாலும் கடவுளுக்காக நம்ம வாழ முடியும் அப்படின்னு அவர் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஆணித்தரமா அந்த இடத்துல சொல்லுகிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த பகுதியா நம்ம பார்க்க பொழுது என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, திருமணம் பற்றிய கேள்விகளுக்கு அவர் பதில்களை அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். 25வது வசனத்துல இருந்து அந்த கடைசி வரைக்கும். அதுல வந்து ரொம்ப அதுலதான் வந்து தனிமையா இருக்கிறத பத்தியும் மறுபடியும் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து திருமணம் வந்து மோசமானது அல்ல, தனிமையில ஆனா நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. பவுல் வந்து திருமணம் ஆகாதவர். 25ஆம் வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது, அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன்.
அப்படின்னு சொல்றாரு. அதாவது அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்து நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த வார்த்தைகள வந்து நம்ம ரொம்ப அதிகமா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற சில வார்த்தைகள் இல்ல. அவரு வந்து தன்னுடைய சொந்த இம்ப்ரஷன்ஸ வந்து அந்த இடத்துல எழுதுறாரு. திருமணம் மோசமானதல்ல. தனிமையிலயும் நெறைய நன்மைகள் இருக்கு. அப்படின்னு சொல்றாரு. அது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, ஊழியம் செய்கிறதற்கு. நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனா இருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடினால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவாதியவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமா இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார். விவாகம் பண்ணினவன் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, திருமணம் வந்து மோசமானது இல்ல. ஆனா தனிமையில நல்ல பெனிஃபிட் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, திருமணம் ஆகாதவர்கள் வந்து ஆண்டவருக்கு இன்னும் ரொம்ப நல்லா வாழ முடியும். ஆண்டவரை பிரியப்படுத்துவதுல, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதுல அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். ஆனா, மறைந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள், அதாவது அ ம என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த 29லேருந்து 30ல பார்த்தீங்கன்னா, நீ வந்து இந்த உலகத்தின் காரியத்துல வந்து ஆழமான வேர்கள வச்சிராத. நீங்க வந்து கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு மனைவிக்கு வந்து புருஷன பத்தியும், புருஷனுக்கு வந்து மனைவிய பத்தியும் தான் அதிகமான அக்கறையும், கேரும், அவங்களுக்கு எப்படி பிரியமா நம்ம வாழணும்ன்றத பத்திய எண்ணங்களும் தான் இருக்கும். ஆனா, நீ கல்யாணம் பண்ணாம இருந்தனா, நீ வந்து கடவுளுக்கு ஃபுல் டைம் குடுக்கலாம். கடவுளுக்கு வந்து நீ நல்லா வந்து சேவை செய்யலாம். முழு கவனமும் வந்து ஆண்டவருக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து எழுதப்பட்டதனுடைய பின்னணியத்த பார்க்கும் பொழுது, அந்த காலத்துல வந்து நெறைய பெர்சிக்யூஷனும் இருந்துச்சாம். அதாவது ஒரு ஒரு கமெண்டேட்டர் எழுதும்போது எழுதுறாரு. அதாவது அந்த சமயத்துல வந்து நெறைய இப்போ காணப்படுற மாரியே, இப்போ எப்படி கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ, அந்த மாரி அந்த அந்த நாட்களில வந்து அப்படி இருந்துச்சாம். பவுல் அப்போஸ்தலனுடைய காலத்துல. நமக்கு நல்லா தெரியும் கூட அது. யூதர்கள் எல்லாம் எப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான துன்பப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள் இருந்த சமயத்துல, நீ வந்து கடவுளுக்குரியவனாக நீ இருந்த அப்படின்னு சொன்னா, நீ உன்னைய வந்து இந்த பெர்சிக்யூஷன்ல உன்னைய வந்து இந்த துன்பப்படுத்துதல்கள்ல ஏதாவது உன்னைய வந்து அவங்க கொன்னுட்டாங்க அப்படின்னா கூட, குடும்பமா இல்லன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படின்ற ஒரு யோசனைய கூட அவர் மனதுல வைத்து இத எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அது வந்து ஒரு கமெண்டேட்டர் எழுதுறது தான். பட் எப்படியோ திருமணம் ஆகாத ஒருவராய் பவுல் இருந்ததுனால அவர் இதெல்லாம் எழுதுறாரு. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா 36லேருந்து 38 வசனத்துல வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அ எப்படி வந்து மகளுடைய திருமணத்த வந்து எப்படி இவங்க எடுத்து செய்யணும் அப்படின்னு. ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே, அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்று, அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால், அவன் தன் மனதின்படியே செய்யக் கடவன். அது பாவம் அல்ல. விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாயும், சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயும் இருந்து, தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க, அவளை விவாகம் பண்ணிக் கொண்டிருக்கிறவனும் நன்மை செய்கிறான். கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். அதாவது அதாவது 2த்தையுமே சொல்றாரு. அப்பா வந்து பிள்ளைக்கு த அ த கல்யாணம் பண்ணாம அவள வந்து வச்சுக்கிட்டாலும் பரவால்ல. கல்யாணம் பண்ணி குடுத்தாலும் பரவால்ல. ஆனா கல்யாணம் பண்ணி குடுத்தா நல்லது. ஆனா கொடாமல் இருக்கிறது அத விட அதிக நல்லது. அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அந்த இடத்துல. ஸோ இதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ பெற்றோருக்கு வந்து அந்த பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நடத்தி கொடுப்பதுல ஒரு பொறுப்பு அத வந்து இருக்கு அப்படின்றது வந்து இந்த பகுதியின் மூலமாக நம்ம அழகா அத வந்து அறிந்து கொள்ளலாம். கடைசி 2 வசனத்துல தான் வந்து இந்த ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ பத்தி அவர் எழுதுறாரு. அதுல எழுதும் பொழுது, மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும்
பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாய் இருக்கிறார் அப்படின்னு எழுதிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு, ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியா இருப்பாள், என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். சோ அதாவது இந்த 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இட் இஸ் அபவுட் மேரேஜ். நிறைய கேள்விகளுக்கு பதில் வந்து திருமண சம்மந்தப்படுத்தி அவர் எழுதுறாரு. அங்கங்க அவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அப்படியே எழுதுறாரு. அதே சமயத்துல அங்கங்க தன்னுடைய சொந்த அபிப்பிராயங்களையும் எழுதுறாரு. எழுதிட்டு எனக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறாருன்றதை நான் நம்புறேன் அப்படின்னு எழுதுறாரு. அதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஒரு பாடம் அப்படின்னா, எது வந்து பால் டிஃபரன்ஷியேட்டட் பிட்வீன் காட்ஸ் கமாண்ட்ஸ் அண்ட் ஹிஸ் ஓன் ஒப்பீனியன்ஸ். ஸோ பவுல் வந்து கடவுளின் கட்டளைகளையும் அவருடைய சொந்த கருத்துக்களையும் அழகா வேறுபடுத்தி இந்த பகுதியில வந்து அவர் எழுதுறார். நிறைய நேரம் வந்து அந்த இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனைகள். திருமணத்தை பத்தி, தனிமையா இருப்பதை பற்றி, விவாகரத்தை பத்தி, விவாகரத்தானவர்களுடைய மறுமணங்களை பத்தி எல்லாமே ரொம்ப அழகா இவர் வந்து இதுல எழுதுறாரு. ஆனா ஒரு சில இடத்துல அவர் எழுதும் பொழுது ஏன் வந்து இப்படி நான் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல நம்ம படிக்கும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நிறைய, அதாவது இன்னைக்கு உள்ள சமுதாய சூழல், இன்னைக்கு இருக்கிற ஐடி ஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பீப்புள் டோன்ட் வாண்ட் டு கெட் மேரிட் இல்ல. திருமணம் செய்து கொள்வதில் ஒரு பெரிய ஒரு 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 தடை வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து த யங்கர் ஜெனரேஷன் டோன்ட் வாண்ட் டு கெட் மேரிட். ஆனா வேதத்தின் அடிப்படையில வந்து திருமணம் வந்து ஆண்டவரால இட்ஸ் an institution which was initiated by God. ஸோ அதுதான் வந்து ஆண்டவருடைய திட்டம். ஒரு மனிதன் வந்து தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து ஒரு திருமணத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது திருமணம் ஆகாதிருப்பதற்கு இந்த பகுதியினுடைய சில வசனங்களை வந்து கிறிஸ்தவ பிள்ளைகளும் எடுத்து இன்னைக்கு நிறைய பேசுகிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஒருவேளை நம்ம குடும்பங்கள் அப்படி பிள்ளைகள் இருப்பார்கள் சொன்னா, அல்லது நமக்கு தெரிந்த குடும்பங்கள்லயோ அல்லது நம்முடைய திருச்சபைகளிலேயோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த பகுதியின் அடிப்படையில அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, அதை நம்ம அழகாக எடுத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. திருமணம் வந்து ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதே சமயத்துல ஆண்டவருடைய அழைப்பு இல்லாம, ஆண்டவருடைய அந்த தெரிந்தெடுப்பு, ஆண்டவர் சிங்கிள்னஸ் இஃப் ஹி ஹஸ் பெர்மிட்டட் இன் ஒன்ஸ் லைஃப், அப்போ பரவாயில்ல. அதை வந்து ஆண்டவரே ஒரு ஒரு பிள்ளைக்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால், அதனுடைய திட்டமான தீர்மானத்தை வந்து ஆண்டவருடைய சமூகத்துல அந்த பிள்ளையோ அல்லது அந்த பையனோ அந்த அந்த வழிநடத்துதல ஆண்டவருக்கு வந்து பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவங்க வந்து அந்த சிங்கிள்னஸை வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த பகுதியில நம்ம படிக்கிறபடி விசேஷமாக அந்த வேசித்தனத்திற்கு விலகி இருப்பதற்கு திருமணம் எவ்வளவு அவசியம் என்பதை நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு பெரிய பொறுப்புல வந்து ஆண்டவர் நம்மளை வந்து வச்சிருக்கிறார். அதனால இதை வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு வந்து ஆண்டவருடைய சேவையை செய்யும் பொழுது கூட நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காரியத்துல இருக்க வேண்டியது வந்து நமக்கு ஒரு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ அந்த அழைக்கப்பட்ட அழைப்பின் நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கிறதற்கு நம்ம வந்து இன்னைக்கு நம்மளும் அப்படி இருக்கணும், மற்றவர்களுக்கும் அப்படி சொல்லிக் கொடுக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த பகுதியினுடைய பாடங்களை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை முதலாவது, there is a warning to love the purity of the church more than our reputation. எவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்ல. நமது சொந்த நற்பெயரை காட்டிலும் திருச்சபையின் தூய்மையை நேசிப்பதற்கான எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து மத்தேயு சுவிசேஷத்தினுடைய அந்த வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்துல அது இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்து கொள்ளுங்க. ஒருவேளை சகோதரனுக்கு சகோதரன் அதை தீர்த்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா திருச்சபையின் தலைவர்கள் இடத்துல போய் அதை தீர்த்து கொள்ளுங்க அப்படிதான் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு வந்து திருச்சபையின் தலைவர்கள் அதை தீர்க்கிற அளவிற்கு தேவனுக்குரியவர்களாய் அவர்கள் இருக்கிறார்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களுக்காக நம்ம ஜெபிப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. அது நம்ம மேல விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு திருச்சபை வேதத்தின் அடிப்படையில செயலாற்றுகிற அல்லது வேதத்தின் உள்ளபடி செயல்படுகிற ஒரு திருச்சபையாக காணப்படுகிறதா, அல்லது இப்படிப்பட்ட காரியங்களில நம்ம ரொம்ப ஃபெயில் ஆகி நிற்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்க்கலாம். அடுத்தது, செலக்ட் த ப்ராஃபிட்டபிள் ஃப்ரம் த லாஃபுல்.
சட்டத்திலிருந்து லாபகரமானதை தேர்ந்தெடுக்கவும். சட்டம் சொல்றது, நான் இதை பண்றது ரைட்டு தான், இதனால ஒன்றும் இட் இஸ் நாட் அ அன்ரைச்சியஸ் திங், அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நான் வந்து ஆண்டவரோடு கூட வளர்ச்சியில, ஆண்டவர்களை வளருகிறதுல லாபகரமானதை நான் வந்து தேர்ந்தெடுக்காம இருக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம இன்னும் கூட சிலர்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால, எல்லா இடத்துலயும் எல்லா மீட்டிங்க்கு அது தப்பு கிடையாது. எல்லா மீட்டிங் போறதெல்லாம் தப்பு கிடையாது. திருச்சபையின் எல்லா எல்லா ஆராதனைகளுக்கு போறது தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் போலாம். ஆனா, அத விட தனிமையாய் ஆண்டவரோடு கூட என்னுடைய நேரம் எப்படிப்பட்டதாக இருக்குது? அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா? கடமைக்காக செய்து கொண்டிருக்கிறேனா? ஐயோ! நான் படிக்கலன்னா ஆண்டவர் என்ன திட்டிருவாரு. ஆண்டவர் என்னைய பனிஷ் பண்ணிருவாரு. அப்படின்ற எண்ணத்துல நம்ம இருக்கிறோமா? இஸ் இட் ப்ராஃபிட்டபிள் ஃபார் மை எவ்ரிடே என்னுடைய அனுதின வேத வாசிப்பு வந்து, அனுதின ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த தனி நேரம் வந்து, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறதா? அது என்ன சரிப்படுத்திக் கொண்டே வருகிறதா? கிறிஸ்துவைப் போல நான் மாறுகிறதற்கு என்ன வந்து அது என்ன வந்து அது நடத்துகிறதா? அதுதான் நம்ம ரொம்ப கவனமா நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு எவ்வளோ வயசோ அவ்வளோ அவ்வளோ வருஷம் நம்ம வந்து தேவனுடைய காரியங்கள கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நெறைய பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா எவ்வளோ தூரம் கிறிஸ்துவைப் போல மாறி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான்லாம் நெறைய குறைவுபட்டவளா தான் இருக்கிறேன். ஆனாலும் நான் யோசிப்பேன். ஆண்டவரே உம்முடைய கிருபைய தாங்க, உங்க பலத்த தாங்க. அந்த அந்த டு டு ஏன்னா இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் வந்து நம்மள வாசிக்கிற நிருபங்களா நம்ம பார்க்குறாங்க. தே டோன்ட் ரீட் பைபிள், பட் தே ரீட் அவர் லைஃப். அப்ப நம்ம வந்து எப்படி வாழணும்? ஓ ஆண்டவரே ப்ராஃபிட்டபிளா இருக்கிறத தெரிந்து கொள்கிற கிருபைய தாங்க. அடுத்தது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான பாலியல் உறவு என்பது ஒரு கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால அத வந்து நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். அதுல அந்த கடமையில நம்ம தவறவே கூடாது. ஒருவேளை குடும்பங்களுக்குள்ள அ அந்த பிரச்சனைகள் அல்லது மனஸ்தாபங்கள் இவைகள் வரும்பொழுது, ஜாக்கிரதையாக இதை நம்ம கையாளுகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இது தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, பால் ஆல்வேஸ் ஹேட் தட் ஹம்பிள்னஸ் டு சே தட் திஸ் இஸ் மை ஒப்பீனியன். இல்ல பவுல் வந்து கடவுளின் கட்டளைகளையும் அவருடைய சொந்த கருத்துக்களையும் கரெக்டா வந்து வேறுபடுத்தி பேசுகிறதையும் அதை அழகா எடுத்து அவர் எழுதியிருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ 2 முக்கியமான காரியங்கள் தான் இந்த பகுதியில நம்ம லேர்னிங்கா எடுத்துட்டு போறதுக்கு இந்த 4 காரியங்கள் இருந்தாலும் கூட, சபையினுடைய அந்த பரிசுத்தம் வந்து நம்ம மேல விழுந்த கடமை. என் சபை பரிசுத்த குலைச்சல் அடைந்து நிற்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் நம்மட்ட தான் இத வந்து கேட்கிறார். நம்ம எவ்வளவு தூரம் நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையினுடைய அந்த சீர்திருத்தத்திற்காக ஜெபிக்கிறோம். சபையினுடைய அந்த அந்த ஒரு அந்த ரிவைவல்க்காக நம்ம ஜெபிக்கிறோம். நெறைய நம்ம வந்து வி கேன் அ டாக் நெகட்டிவ் அபௌட் சோ மெனி திங்ஸ் ஆஃப் சோ மெனி சர்ச்சஸ். ஆனா அந்த நெகட்டிவிட்டிய பேசுகிறதுக்கு பதிலா அத போய் ஆண்டவர்ட்ட பேசினா அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர்ட்ட பேசினா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கத்துக் குடுக்குறார். அந்த பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்துல நம்ம வாழணும். நம்ம அந்த அந்த பரிசுத்தத்த பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆதி திருச்சபை வந்து அப்படி இருந்ததுனால தான் அநேகர் வந்து என்ன பண்ணாங்க? அந்த திருச்சபையின் அங்கமாக மாறினார்கள். ஸோ நம்ம இன்னைக்கு அந்த பரிசுத்தத்த எவ்வளோ தூரம் நம்ம வந்து காத்துக்கொள்ள முடியும்? தவறுகளை நம்ம பார்க்கும் பொழுது, அட்லீஸ்ட் நம்ம லெவல்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து அத திருத்துறதுக்கு முயற்சி எடுக்க முடியும்? அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆ அடுத்தது ப்ராஃபிட்டபிள். இட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து நெறைய நேரம் நம்ம செய்கிற நெறைய காரியங்கள்ல, நான் என்ன தப்பு செய்றேன்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறையா ரைச்சியஸ் திங்ஸ் தான் செஞ்சுட்டு இருக்கிறோன்றதுனால, நம்மளையே நம்ம வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா வேதவசனம் சொல்லுது, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் தகுதி கிடையாது. இத நம்ம ஒண்ணு செய்ய போறோம்னா, அது தகுதியா? அது எனக்கு பிரயோஜனமா? அது எனக்கு தேவனுடைய வார்த்தையில வளர்கிறதற்கு, கிறிஸ்துவைப் போல மாறுகிறதுக்கு அது எனக்கு உதவியா இருக்குதா? அப்படின்னு பார்த்து அத நம்ம செய்தோம் அப்படின்னா தான், அது நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்புறம் திருமணத்தை குறித்தும் நெறைய காரியங்கள ரொம்ப அழகா அவர் வந்து எடுத்து கூறியிருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா தான் நம்ம முடிக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு நம்ம இந்த கற்றுக்கொண்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அத அபியாசப்படுத்துவோம். தொடர்ந்து நம்மளுடைய திருச்சபை வாழ்க்கைக்கும் இது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். குடும்பத்திலேயும் தேவனுடைய திட்டத்தின்படி நம்முடைய குடும்பங்களில நம்ம வாழவும் ஆண்டவர் தாமே நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.